நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய கலையெடுத்தலில் இப்பொழுது, அதாவது இந்த மாதம் முழுவதும் பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம், பல பேர் அதை பெரிதாக கருத்தில் கொள்ளப்படவில்லை. ஆனாலும் அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது. அதாவது சிகை அலங்கரிப்போர். அதற்கு அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய தமிழ் போட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில் ஆங்கிலத்தில் நாங்கள் சலூன் என்று அழைப்போம். முந்தியதை அப்படியே தான் எல்லா மக்களும் அழைத்திருந்தார்கள். பின்னர் சிகை அலங்கரிப்போர் சங்கம் அல்லது சிகை அலங்கரிக்கும் நிலையம் என்று பெயர் மாற்றப்பட்டது. ஆனால் அதிலும் சிகை மட்டும் அலங்கரிப்பதில்லை, முகம் அழகுபடுத்தல், மீசை வலித்தல் அல்லது அதை அழகுபடுத்தல், தாடி போன்ற விடயங்களும் எல்லாம் இருப்பதனால் அவர்களது பொதுவான பெயரை இட்டிருக்கிறார்கள். அது மிக சிறப்பான பெயர் என நம்புகிறேன். அது அனைவருக்கும் விளங்காதென்ற காரணத்தினால் சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் என நான் தொடர்ந்து கதைக்க போகின்றேன். இந்த சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் தொடர்பாக அண்மை காலத்தில் ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை வைத்து அவர்கள் சில விடயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் அல்லது சில கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்று கதைத்திருந்தார். அவர் கதைத்திருந்த வீடியோ நான் பின்னர் இடுகின்றேன். அதற்கு பின்னர் சிகை அலங்கரிப்போர் சங்கத்தினுடைய தலைவர் என்று நம்புகிறேன், அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் அவரும் அவர் சார்ந்தோர்களும் கொடுத்திருந்தார்கள். இவர் சொன்ன குற்றச்சாட்டுக்களை, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சலூன் துறக்கப்பட வேண்டும், பாடசாலை மாணவர்களும் சிறுவர்களுக்கும் குறைந்தளவு கட்டணத்தில் தலைமையில் வெட்டப்பட வேண்டும் என்ற சில குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த சங்கத்தை சார்ந்தோர்களும் ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் அதுகளும் நான் தொடர்ந்து அந்த வீடியோ போடுவேன். ஆனால் அதைவிட இப்பொழுது 2-3 தினங்களுக்கு முதல் மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் என்பவர் மிக அதிகார தோரணைகளிலும் ஒரு அடக்குமுறையிலும் அந்த பிரதேசத்தில் உள்ள 2 சலூன்களுக்கு சென்று சில செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். அதை இப்பொழுது நான் வீடியோவாக காட்சிப்படுத்துகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். அவர் தன்னிலை விளக்கமும் சிறிது கொடுத்திருந்தார், அதையும் இடுகின்றேன். அதற்கு பின் நான் தொடர்ந்து இதை கதைக்கின்றேன். எல்லா பேரும் நான் போராடிட்டேன். அவ ஸ்கூல் அதுவே மாற்றமா டீச்சர் எல்லாம்
நெறி பற்றிய பிரதேச உட்பட்ட கிட்டத்தட்ட 24 சலூன் உரிமையாளரோடு நாங்கள் உடனடியாக அவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்களுக்கு நாங்கள் சில திட்டங்களை வகுத்திருந்தோம். அதை என்னன்னா, ஒரு பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கு சரியான முறையில் அந்த முடியை வெட்டி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அந்த சரியான முறையில் முடிவெட்டு அந்த சலூன் அனைத்தைக்கும் எங்களுடைய பிரதேச சபையின் வியாபார சான்றிதழ்கள் நிறுத்தப்பட்டு அவங்களுடைய கடைகள் அனைத்தும் சீல் வைக்கப்படும் என்று அதே போன்று எங்களுடைய திட்டத்துக்கு அப்பால் மேபி அவங்களுடைய வேலைகளை எங்களுடைய பாடசாலை எங்களுடைய கிட்டத்தட்ட 4 பாடசாலைகளின் எழுத்து மூல ஆவணங்கள் எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால் எங்களுடைய இந்த சலூன் உரிமையாளர்கள் தேவையற்ற முறையில் அந்த கல்வி இருக்கின்ற மாணவர்களுக்கு தேவையற்ற முறையிலே பாடசாலை செல்லாமல் இருப்பவர்களுக்கு வெட்டக்கூடிய வகையில் வெட்டியிருந்தார்கள். அதை உடனடியாக நேர்த்தியான முறையில் அவர்களுடைய கடைகளுக்கு சென்று உடனடியாக அந்த கடைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் அனைத்து சலூன் உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எங்களுடைய சமூகத்தில் சீர்கேடான இப்படியான பிழையான நடைமுறைகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டிருந்தால் இனிவரும் காலங்களில் அனைத்து இதுகளுக்கு உண்மையில் முழு எங்களுடைய மன்மத நெறி பற்றி பிரதேசத்துக்கு உட்பட்ட முழு சலூன் உரிமையாளர்கள் இப்படி இல்லை, ஓரிரு சலூன் உரிமையாளர்கள் இதை நடைமுறையில் கொண்டு வந்திருந்தார்கள். அதுக்காக இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் உண்மையிலேயே மாணவர்களுக்கான உரிய முடிவெட்டு எப்படியோ அதே போன்றுதான் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் முடிய வெட்ட வேண்டும். அதை மீறி இல்லை மாணவர்கள் இந்த இந்த மாடலில் பட்ட சொல்கிறாங்க, இல்லை இந்த ஸ்டைலில் பட்ட சொல்லுவாங்கன்னு சொன்னால் உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும். அது மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர் சொன்னாலும் கூட மாணவர்கள் வயதை கேட்டு அந்த மாணவர்களுக்கு சரியான அதாவது கல்வி நிலையங்களில் எப்படி மாணவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டுமோ அவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு இடமளிக்காமல் சரியான சிறந்த ஒரு மாணவனாக உருவாகுவதற்கு முதலாவது இந்த முடியை தான் பார்க்காங்க. அந்த முடிவெட்டு சரியான முறையில் அமுல்படுத்தப்பட வேண்டும். உண்மையிலே ஒரு 2-3 தடவைகள் நாங்கள் உங்களுடைய மன்மத நெறி பற்றி பிரதேசத்துக்கு உட்பட்ட 24 சலூன் உரிமையாளரோடு நாங்கள் உரையாடி இருந்தோம். அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏதோ ஒரு 2 சலூன்கள் எங்களுக்கு இதை மீறி நடைமுறை செயல்படுத்தப்பட்ட வடிவால் அதை நாங்கள் மூடியிருந்தோம். சரி, இப்பொழுது அவருடைய அந்த செயற்பாடு, தவிசாளரின் செயற்பாடு, தனக்கு இந்த உலகத்திலேயே உள்ள முழு அதிகாரமும் தன்னிடம் இருக்கின்றது. ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஒரு கட்சியில் போட்டியிட்டு வென்று வந்தவர் என்று நம்புகிறேன். அவர் தனக்கு அதிகாரம் எல்லாம் இருக்கின்ற தோரணையில் 2 சிகேரமீர்ப்பு நிலையங்களை ஒரு கதைச்ச பாசுகளை நீங்கள் கேட்டிருக்கீர்கள். எழுத்து மூடு என்னாங்கால போன இதாலவா, இது என்ன தம்பி இதே வந்திருக்க, நீ தலைமையில் இப்படியே வெட்டுறது, இப்படி வெட்டக்கூடாது, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் வெட்டுறீங்க, எழுத்து மூடுங்க, இந்த அனுமதி உங்கள்கிட்ட இருக்கா, 25 தான் இருக்குது, அவள் எழுத்து மூடுங்கள் என்று வாடிக்கையாளர் இருக்கும் நிலைமையிலும் அந்த நிறுவனத்தினுடைய வணிகத்தை குலைக்கும் நோக்குடனோ ஏதோ ஒரு காரணத்தினால் அதை அந்த சரியான முறையில் அதை அந்த சலூனை பூட்டுவதாக இருந்தால் அதுக்கு சரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட வேண்டும். முதல் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட வேண்டும், காலம் கொடுக்கப்பட வேண்டும், கூப்பிட்டு விசாரிக்கப்பட வேண்டும், பின்னர் நடவடிக்கைகள் சட்டமுறைப்படி மேற்கொள்ளப்படும். இது அராஜகமான முறை, அதாவது மிக பிழையான சொற்பிரயோகங்களை பாவித்து பூட்டு வாங்க வாங்கலாம் என்ன கேட்குறீங்க வெரிட்டல் பாணியில் செய்திருந்தார். அவர் அந்த செய்திருந்த முறைக்கும் இப்பொழுது நான் காட்சிப்படுத்துகின்ற வீடியோவையும் பாருங்கள். இப்ப பார்த்திருப்பீர்கள், இதற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. இதில் இவர் துப்பாக்கியுடன் நிற்கின்றார், அவர் அங்கு வாயினால் வடை சொல்கின்றார். ஆகவே ஒரு தொழில் செய்கிற நிறுவனத்துக்குள் புகுந்து ஒரு முறையற்ற முறை இவ்வாறு வெரிட்டி அனுமதி பத்திரம் தர மாட்டோம் அப்படி இப்படி என்று வெரிட்டி அதை மூடிவிட்டு சென்றிருக்கின்ற வீடியோவை தான் முதல் பார்த்திருப்பேன். இது எந்தளவு தூரத்துக்கு சட்ட அங்கீகாரம் உடையது? இவ்வாறு அவர் செய்ய முடியுமா? சரி, அவர் செல்லுகின்ற போது ஒரு யூடியூப் அல்ல ஃபேஸ்புக் செய்கின்ற ஒருவரை கூட்டிக் கொண்டு போகிறார், அவர் வீடியோ எல்லாம் எடுக்கிறார், அதை அவர் போடுகிறார், அதன் மூலம் தான் வெளியில் வந்தது.
அதற்கு அவர் அனுமதிக்கின்றார். எனக்கு பார்க்கும்போது இது அந்த மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில் இது பூட்டப்பட்டதாக தெரியவில்லை. ஏனென்றால் இதே தவிசாளர் ஏற்கனவே அந்த பதவி அவர் ஏற்ற புதுசுகளிலும் நுண்கடன் நிறுவனங்களுக்கும் இதே போன்று போய் எல்லாம் போட்டு 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 எல்லாம் போட்டு என்ன வட்டியிடம் கூட அங்கே இங்கே இவ்வாறான கதையிலும் அதை பூட்டினதை இதே மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருந்தார்கள். அவர் கூட்டிக் கொண்டு வர யூடியூப்பில் தான் இருக்கணும், இவற்றை அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்து போடுறது. அதற்கு பின்னர் தனியார் நிறுவனங்களுக்கும் போய் வெள்ளிக்கிழமையெல்லாம் நடத்தக்கூடாது, அதெல்லாம் படிக்க போகணும், வெள்ளிக்கிழமையெல்லாம் போட்டோணும், சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போட்டோணும், அதையும் மறி எடுத்த சில நிறுவனங்களுக்கு உள்ளுக்கு போய் அதே வீடியோக்காரரை கூட்டிக் கொண்டு போய் பேசுவேசன்னு பேசி ஆசிரியர் ரெண்டும் கவனிக்காது பேசுவேசன்னு போய் எல்லாம் வளர்த்து கூட இனிமேல் நடத்த எல்லாம் பிள்ளைகள் வாங்க விட்ட போங்க எனக்கு படிக்கலாது அப்படி என்னெல்லாம் செய்து அந்த வீடியோவையும் போட்டிருந்தேன். பின்னர் இப்பொழுது கிட்டடியில் ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்தவுடன் அந்த டியூஷன் சென்டர்ஸ் ஏஎல்ஐ தொடங்கும் போது அதெல்லாம் தொடங்கலாது, நீங்கள் லீவு கொடுக்கணும், சும்மா கண்டபடி மாணவர்கள்லாம் செய்யலாது என்று அப்படியெல்லாம் வீடியோ போட்டு விரட்டுகிறேன். எனக்கு தெரியவில்லை எந்த தைரியத்தில் செய்கின்றார்கள். அதாவது சேலஞ்ச் பண்ணி நீதித்துறைக்கு செல்வார்களாக இருந்தால் இவர் தண்டிக்கப்படக்கூடும். ஆனால் இன்னொரு விஷயத்தில் நினைக்கிறேன் தொல்பொருள் அந்த சபைக்கு அந்த நிறுவனத்துக்குரிய அந்த போட் போட்ட பிரச்சனையிலும் அதை பிடுங்கி டிராக்டர்கள் எல்லாம் ஏற்றின குற்றத்துக்கு இவர் தேடப்பட்டு கைது செய்யப்படவில்லை. அவர் சரண்டர் ஆகி பின்னர் அந்த அவையுடைய கட்சியைச் சேர்ந்த பிரபலமான சட்டத்தரணியினால் பிணையில் எடுக்கப்பட்டேன்னு நம்புகிறேன். வழக்கு தொடர்ந்தோ எனக்கு தெரியவில்லை, அது அப்படி சம்பவம் இருக்கும். இதெல்லாம் சுற்றி வளர்த்தி பார்க்கும்போது இவருடைய செயற்பாடு எப்படி இருக்கின்றால் சட்டத்துக்கு மேலாகும் இவ்வாறு வெரிட்டி. ஏன்னா இந்த சலூனோ வேறு கடைகளோ இவர் வந்து வெரிட்டினா பயப்படுவார். ஏன்னா அவையிட்ட போய் அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கான அனுமதி பத்திரம் பெற வேண்டும், அதில் ஒரு நுணுக்கங்களை பிடித்து அனுமதி கொடுக்க மாட்டார். சுகாதாரம் இல்லை. ஏன்னா அவர் கோரிடங்கள் எல்லாம் சுகாதார பிரிவாக்களையும் கூட்டிக் கொண்டு போகிறேன். சலூன் மூடுறதுக்கும் தலைமை மாணவர்களுக்கு பிள்ளையாக வெட்டினதுக்கும் சுகாதார பிரிவுக்கும் எந்த தொடர்பு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. அவர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறேன். ஆகவே அப்போ கடைக்காரன் என்ன பயத்தில் இதனுடன் சேலஞ்ச் பண்ணினா தங்களுக்கு எதிர்விளைவுகள் வரலாம், மற்ற அனுமதிகள் தர மாட்டார்கள். ஏன் சோழிய எங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி இவர்கள் சொல்கிற மாதிரி அடிமைகளாகவே வாழ்ந்து விடுவோம் என்று செயற்படுவது போல்தான் காணப்படுகிறது. அந்த சலூன் 2 கடைக்காரர் எந்தவித எதிர்ப்பை காட்டினாலும் தெரியவில்லை. இது சட்ட ரீதியற்ற ஒரு முறை, இந்த பூட்டின முறை. ஆகவே நான் கருதுகிறேன் இவர் ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதனால் அடுத்த எலெக்ஷனில் இவ்வாறெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கின்றேன் என்று காட்டுவது மூலம் என்னடா எல்லா இடத்துக்குமே நான் அந்த வீடியோ எடுக்கிறவரை கூட்டிக் கொண்டு போகிறேன். ஒரு யூடியூப்காரர் இவர் போய் நடவடிக்கை எடுக்கிறார், சரி அது வெளியில் தெரியாமல் நடவடிக்கை எடுக்கிறது வேறு. கொண்டே வீடியோ போட்டு செய்கிறார் என்றால் தன்னுடைய கட்சிக்கும் தனக்கும் ஒரு விளம்பரம் தேடுகின்றார் போன்றுதான் தெரிகின்றது. அதை பார்த்தீங்கன்னா உங்களோட கட்சி நடக்கும் நிர்வாகத்தில் நாம் இப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய முனைகின்றோம் என்று ஒன்றை காட்டி அடுத்த எலெக்ஷனிலும் அவர் அமோக வெற்றி பெற முயற்சிக்கிறார் போல் தெரிகின்றது. அப்படித்தான் படுகின்றது. எல்லா விடயங்களுக்கும் தலை போட்டு எல்லா விடயங்களும் அத்துமுறல் மாதிரி தான் நடந்து கொள்கிறேன். ஆனால் சட்டத்தின் முன் இப்படி செய்ய முடியாது நம்புகிறேன். அதே போன்றுதான் இந்த இந்த சில கட்சி இப்படியான தவிசாளர்கள் யாழ் மாநகர சபையிலும் அவர்கள் செய்கிற சில வெளிப்பாட்டான செயற்பாடுகளை, அது மேயராக இருக்கலாம், அங்கே வேலை செய்கிறாக்களாக இருக்கலாம், ஏதாவது குப்பை பார்க்க போயினி என்றால் அல்லது இந்த கிட்டு பூங்கான்னு சொல்லப்பட அதை கழுவி துப்புரவாக்குற என்றால் ஒரு காணை கிளிய பண்ணுற என்றால் இவை எல்லாரும் போய் நின்று அவர் வீடியோ எடுத்து அதை போடுகிறார். யாரோ கொண்டு தான் வீடியோ எடுக்கிறார். மேயரும் தன்னுடைய ஃபேஸ்புக் தளங்களில் போடுகிறார். இதுவும் பார்த்தால் ஒரு விளம்பரம் தேடி அடுத்த முறை மீண்டும் வென்று தாங்கள் இப்போ எல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறாங்கள் என்று வெளியில் காட்டுகின்ற ஒரு பாணி போல் தோன்றுகின்றது. நான் நினைக்கிறேன் இந்த அர்ச்சுனா என்றவர் எப்படி இதை தொடக்கி வைத்தாரோ அது இப்போ எங்கே போய் நிற்கிறது தெரியுதான். அதையே இவர்களும் கொப்பி பேர் செய்வது போல் தோன்றுகின்றது. சரி, இனி சலூன் விஷயத்துக்கு வருவோம். ஆனால் பிறகு நான் கேள்விப்பட்டேன் 2 நாளில் அந்த சலூனை மீண்டும் திறக்க சொல்லி அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்று. ஆனால் அதெடுத்து போடவில்லை. அதெடுத்து போட்டால் மக்கள் சொல்வார்கள் தானே,
என்ன பெட்டியோ விடாவோ எல்லாம் போய் போட்டினீர்கள். அப்புறம் 2ஆம் நாள் திறந்து விட்டு என்ன போட்டுறதுக்கு காரணம் சொல்கிறாரு, பாடசாலைகள் இருந்து கடிதங்கள் வந்திருக்காது. இதன் அது நீதித்துறை பார்க்கட்டுமே, அது நீதிமன்றங்கள் ஏதாவது பிரச்சனை என்றா பார்க்கட்டுமே. அதை திறந்து 2 நாளை விட்டு விட்டார்கள் கேள்வி. ஆனால் அதை படம் எடுத்து அதில் வீடியோ எடுத்து போடவில்லை. என்ன மக்கள் என்ன இப்படிலாம் போய் செய்தீர்கள், புஷ்பானமாக போயிட்டுது என்று சொல்வார்கள் என்ற ஒரு பயம் என்று நம்புகிறேன். அதுக்கும் எதிர்ப்புகள் எல்லாம் பெற தொடங்கிவிட்டது. இந்த ஒன்றியங்களால், இந்த சிகலங்க சங்கத்தினால் எதிர்ப்புகள் எல்லாம் பெற பட்டபடியினால் அதில் 2 நாள் திறக்க விட்டுறான்னு சொல்கிறார்கள். சரி, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இந்த சிகலங்கரிப்பூர் சங்கம் சில கொண்ட்ரோல்களை வைத்திருக்கின்றது. அதனுடைய அந்த பண விவரங்களும் கொண்ட்ரோலையும் நான் இப்போ காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள். அதில் பணங்கள் எப்படி எப்படி என்று போடப்பட்டிருக்கின்றது. மற்ற ஞாயிறு விடுமுறை, மற்ற காலை இன்ன நேரம் தான் திறக்க வேண்டும், இரவு இன்ன நேரம் பூட்ட வேண்டும் என்ற ஒரு கொண்ட்ரோல் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கொண்ட்ரோல் கூட என்னுடைய கருத்தின்படி தேவையற்றது என கருதுகின்றேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்பொழுது ஒரு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை உள்ள சிலையரங்கு செய்யும் ஒரு நபர் அல்லது கடையும் வச்சிருக்கிறார், வருமானம் மிக குறைவு. அவர் என்ன செய்யலாம், தன்னுடைய வீட்டு இப்போ இருக்க பொருளாதார நிலைமைகளுக்கு, தன்னுடைய வீட்டு செலவுகளுக்கு அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம் தான். 7 மணி 4 மணிக்கு திறந்து, அதாவது முதலும் திறந்து பின்னர் இரவு 12 மணி மட்டுமே வேலை செய்யலாம் தானே. அவருக்கு பணம் தேவை, அவர் வேலை செய்யலாம் தானே. நீங்களே நேரத்தை போட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இதுவும் ஒரு வகையில் கட்டுப்பாடு தானே. இப்போ அந்த 2 செலவுனை நீங்கள் இழுத்து மூடினவுடன் அநேகமாக இந்த செலவன் சங்கங்கள் எல்லாம் கொஞ்சம் பொங்கி எழுந்து தொடர்புகளை ஏற்படுத்தி கதைச்சி தான் 2 நாளில் திறக்கப்பட்டன கருதுகிறேன். அப்போ உங்களோட சங்கத்துக்கு மேலோ அல்லது அந்த தொழிலில் வர்றவருக்கோ இன்னொரு ஒரு ஆள் வந்து தலையிட்டு கொண்ட்ரோல் எல்லாம் விதிக்கும் போது நீங்கள் அதை எடுக்க சொல்லி நிற்கிறீர்களான. அவன் நீங்களே உங்களுடைய அங்கத்தவருக்கு ஏன் இந்த நேர கொண்ட்ரோல் வைக்கிறீர்கள்? ஒரு கேள்வி. அதுக்கு அவருடன் கதைக்கும் போது ஒரு நேற்று இன்றைக்கு கதைச்சிருந்தேன். யூடியூப் போட முதல் ஒரு அந்த சங்கத்தில் இருக்கும் ஒருவருடன், பொறுப்பான பதவியில் இருப்பவருடன் அவர் விட சொல்லி இருந்தால் அதை நான் சொல்லுகிறேன். 2வது கட்டண கட்டுப்பாடு. கட்டண கட்டுப்பாடு இப்போ ஒருவர் தன்னுடைய பிஸ்னஸை கூட்டி கூட உழைக்கணுமெண்டா, இப்போ எல்லா செலவும் முறை 500 ரூபா 600 ரூபா எடுத்தால் இவர் 400 ரூபா எடுத்தால் அது அவருக்கு கட்டுமெண்டா எடுக்கட்டுமே. அப்படி எடுத்தால் கூட கஸ்டமர் போவார்கள். ஆகவே அவர் கூட உழைக்கணும். அது அவருடைய முடிவு தானே. நீங்களே அதுக்கு ஒரு பிளவு தான் எடுக்கணும் என்று கட்டுப்பாடு விதிக்கிறீர்கள். அதான் நீங்கள் அநேகமாக அப்படி சொல்லி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை இந்த கட்டணத்தை விட நீங்கள் குறைய எடுக்கக்கூடாது. அதுக்கு ஒரு நியாயப்படுத்துகிறார்கள், அதை நான் சொல்லுகிறேன். கூட எடுத்தால் அது உங்களை பொறுத்தது. 2 மாதிரி சொல்லப்பட்டிருக்கா, அடித்து கொடுக்கவில்லை. அப்படி குறைய எடுக்கக்கூடாது. அதுக்கு காரணங்களை சொல்லுவர்கள், அதை நான் சொல்லுகிறேன். மற்ற இந்தந்த நாள் கட்டாயம் விடுமுறை கொடுக்க வேண்டும். ஞாயிறு தான் விடுமுறை கொடுக்க வேண்டும். 2 கட்டாயப்படுத்துகிறீர்கள். அந்த செலவு நடத்துகிறவருக்கு ஒரு நோய் என்றால் வேறு நாள் விடுமுறை கொடுக்கலாம். அல்லது அவருக்கு ஒரு அலுவலர் இருந்தால் வேறு நாள் விடுமுறையை கொடுக்க. எல்லாருமே ஞாயிறு பூட்டணும். எல்லாருமே ஞாயிறு பூட்டுவதால் இப்போ ஞாயிறு ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தலைமையில் வெட்ட வேண்டிய நிலை இருக்கண்டு வையுங்க. அப்போ விரைந்து போய் வெட்டுறது. அப்போ அதையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இன்ன தினம் தான் பூட்ட வேண்டும். அது ரீசன் சொல்கிறீர்கள், நான் அது பின்னர் விளங்கப்படுத்துகிறேன். ஆனால் உப்பு சொப்பு இல்லாத விளக்கம். அவர்கள் விரும்பினா இந்த நேரம் பூட்டலாம் அல்லது பூட்டாமலும் விடலாம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே நீங்களே உங்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி நீங்களே உங்களோட கைகளை கட்டி வைக்கிறீர்கள். இது எப்படி என்றால், இந்த தவிசாளர் உங்கள் மேல் அடக்குமுறை பிரயோகித்ததும் அந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு சாதிய கட்டமைப்பு முறை ஒன்று இருக்கு. நாம் தான் உயர் சாதி, அடுத்த அணி அடுத்த அணி அடுத்த அணி அடுத்த அணி ஆக அடியில் நீ என்ற ஒரு பிரமிட் கட்டமைப்பு மேலே வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். முந்தி ஆக மோசமாக இருந்தது. இப்போ மறைமுகமாக இருப்பதை அனைவரும் ஒத்துக்கொள்கிறேன் நம்புகிறேன். திருமணங்களிலும் சில வீடுகளை விசிட் பண்ணும் போதும் இது இருப்பதை மறைமுகமாக இருக்கின்றது.
ஆனால் முந்தி சாதி கட்டமைப்பு இறுக்கமாக இருக்கும் காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கடைசியாக ஒரு 60 கால பகுதியில் தான் ஓரளவுக்கு சாதி குறைந்து என்று சொல்லப்படுவார். சாதி குறைஞ்சல் எல்லாரும் சமந்தான். அவர்களை கோயிலுக்குள் விட்டது. ஏன் நல்லூர் கோயிலுக்கே 60 கால பகுதியில் தான் உள்ளுக்கு விட்டார்கள். மற்ற தேநீர் கடைகளில் கப்பில் அல்லது கிளாஸில் தேநீர் கொடுத்தார்கள். எல்லாம் கனகாலம் இல்லை. 1960க்கும் 70க்கும் இடையில் தான் அனுமதி கொடுத்தார். அதுக்கும் பெரிய போராட்டங்களுக்கு பிறகு தீண்டாமை ஒழிப்பு வகையின இயக்கத்தின் போராட்டங்களுக்கு பின்னர் பிரபலமான போராட்டங்கள் பன்றி திளச்சி அம்மன் கோவில் பிரவேசம், துக்கை கேஸில் இருக்கின்ற கோயில் பிரவேசம், அப்படி கோயில் பிரவேசம், தேநீர் கடை பிரவேசங்கள். அது அந்த போராட்டங்களுக்கு பின்னர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் இப்போவும் பல ஊர் கோயில்களுக்கு அந்த சாதி கட்டமைப்பு இருக்கின்றது. அந்த கட்டமைப்பில் இந்த தலைமையர் வெட்டும் தொழிலை செய்பவர்கள் அநேகமாக ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதை செய்கிறார்கள். அவர்களும் இந்த சாதி கட்டமைப்பின்படி ஆக உச்சத்தில் இவர்கள் வைக்கவில்லை. யாழ்ப்பாண சமுதாயம் முந்தி இந்த தலைமையர் வெட்டும் தொழிலை செய்வார்கள். வீடுகளுக்கு போய்த்தான் வெட்டவர்கள். கடை இருக்கும், ஆனால் வீடுகளுக்கு போய் பெரிய பணக்காரர்களும் அந்த ஜமீன்தார்களும் உயர் சாதி என்று தங்களையே சொல்லிக் கொள்வர்களும் இவர்களை வீடுகளுக்கு தான் அழைப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் பெரியாக்கள், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கீழ் என்று அடிமையாக வைத்திருப்பதற்கு. ஏன் இப்பவும் அதை தொடர்கிறார்கள். எப்படி செத்த வீடுகளுக்கு எப்படியும் ஒரு ஆளை கூப்பிடுகிறார்கள். சைவ முறையின் என்று வழி அது வேறே ஒன்றும் இல்லை. இந்த உடுப்பு துவைப்புகளையும் இந்த தலைமையர் வெட்டுவரையும் கட்டாயம் அழைக்கிறார் வீட்டுக்கு. ஏன்னால் அந்த அடிமைத்துவத்தை தாங்கள் தொடர்ந்து பேண வேண்டும் என்றதுக்கு. ஆனால் சங்கத்தில் பதிந்திருக்கிறவர்களும் அவர்கள் போகக்கூடாது வீடு வழியில் ஓடரின்படி. இப்போ அது சங்கத்தில் நல்ல முறைகளும் கொஞ்சம் இருக்குது, அதை நான் சொல்லுகிறேன். இருந்தாலும் அவர்கள் ஒழிச்சு சில பேர் போகிறார். இப்போவும் போகிறார். சகல செத்த வீட்டுக்கு நீங்கள் போனால் அங்கு தலைமையர் வெற்றவரும் உடுப்பு துவைக்கிறவரும் கட்டாயம் அங்கு நிற்பார். அது என்னென்னா அவர்கள் தாங்கள் உயர் சாதி வேண்டும், இவர்கள் தங்கள் அடிமைகள் வேண்டும், பழைய செயல்முறையின்படி நடத்த வேண்டும் என்பதற்காக கூப்பிடுகிறார். ஆனால் சங்கத்தின்படி இது போகக்கூடாது நான் தொடர்ந்து சொல்லுகின்றேன். ஆகவே இந்த செயற்பாடுகள் சிலவற்றை பார்க்கும்போது ஒரு கட்சிக்காரர்கள் கதைக்கும் போது தமிழ்ச்செல்வத்தின் காலத்தில் தான் வந்தது என்று சொல்லுகின்றேன். நான் சொல்கிறேன். இன்னுமொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், வட மாகாணத்தில் குறிப்பாக வவுனியா வரையும் தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் சலூன் நிலையத்தை மூடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை உண்மையாக பாடசாலை மாணவர்களும் உத்தியோகம் செய்பவர்களும் ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் ஓய்வாக இருக்கிற தலைமையர் வெட்டி தோஞ்சு அவங்களோட கடமைகளை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆகவே இப்படியான தொழில்களோடு ஈடுபட்டவர் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய வேணும். முன்னர் புதன்கிழமையில் நாங்கள் சின்ன பிள்ளையாருக்கு புதன்கிழமையில் மூடியிருந்தார்கள். அதன் பின்னர் மூடியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் முன்னர் எங்களை தமிழ் அரசியல் தமிழாக்கள் ஆட்சி செய்கிற காலத்தில் தமிழ்ச்செல்வன் ஐயா தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பூட்டவுன் பண்ணுறதை கொண்டு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது குறிப்பிடுங்க அதில். ஆனால் தமிழ்ச்செல்வன் என்று குறிப்பிட வேண்டும். சிந்திச்சு பாருங்கள். விடுதலை புலிகள் காலத்தில் என்று சொல்லியிருக்கலாம். சட்டத்திட்டங்கள் வந்த புதன்கிழமை போட்டு ஞாயிற்றுக்கிழமை போட்டுலாம் அதெல்லாம் வந்து தமிழ்ச்செல்வன் என்று மென்ஷன் பண்ணுகிறேன். அவை அந்த கட்சிக்காரன் என்னத்தை சொல்ல வரார் என்று உங்களுக்கு விளங்கும் என நம்புகிறேன். அடுத்தது இந்த இவர் தவிசாளரும் என்ன நோக்கத்தில் செய்தார தெரியவில்லை. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை, நாங்களெல்லாம் பெரியாக்கள், கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு அடிமைகள் என்று இதை வெளிப்படுத்துவதற்கு யோசிச்சாரும் தெரியவில்லை. ஆகவே இதற்கு பின்னால் இந்த கட்சிக்காரர் சொன்னதுக்கும் இந்த தவிசால் நடந்து கொண்டதுக்கு பின்னால் சாதிய கட்டமைப்பை மீண்டும் அழுத்தமாக கடைப்பிடிக்க முயற்சிக்கிறார்களோ என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் நான் சொல்லுகிறேன், எல்லா மனிதர்களும் சமன்தான். ஆனால் இதுக்கு பின்னால் அதுவும் இருக்கக்கூடும். சரி, இனி வருவோம். இந்த சங்கத்தினுடைய விளக்கங்களை சொல்லுகிறேன். சங்கம் என்ன சொல்லுது என்றால், ஏன் நாங்கள் கட்டண விதிமுறையை இறுக்கமாக பார்க்கின்றோம் என்றால், இப்போ யாராவது ஒருவர் குறுகிய கட்டணம் எடுத்தால் இந்த வாடிக்கையாளர் எல்லாம் அங்கே போய் விடுவார்கள்.
மற்ற சலூன் நடத்துவோர் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால தான் கட்டணம் எல்லாரும் ஒரே அளவெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் என்று. அப்படி சொல்ல முடியாது. வணிகம் என்பது கேள்வி நிரம்பல் கோட்பாட்டுக்கு அமைவது. மற்றது எங்கே மலிவாக இருக்கோ அங்கே போகிறதை தவிர்க்க முடியாதானே. ஏன்னா நாங்கள் இவ்வளவுதான் எல்லாரும் எடுக்கணும் என்று கொண்டோல் வைப்பது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் கருதுகிறேன். ஒருவர் கொஞ்சம் கஸ்டமரை கூட எடுக்கணும்டா இல்லை, அவர்கள் குறைச்சி தலைமை வெட்டலாம் தானே. ஏன்னதை நீங்கள் தடுக்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த எல்லாருக்கும் வருமானம் பங்கிடப்பட வேண்டும், சம கட்டணம் என்றால் தான் எங்கே போனாலும் சரி என்று ஆக்கள் போவார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இலங்கை துறந்த பொருளாதார கொள்கையின்படி பார்த்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது நேர கட்டுப்பாடு. நேர கட்டுப்பாட்டுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், உதாரணத்துக்கு எங்களை ஊழியர்கள் நின்று வேலை செய்ய வேண்டும் துறந்த நேரத்தில் இருந்து, அவர்களுக்கு வருத்தங்கள் வரும். ஆகவே நாங்கள் நேர கட்டுப்பாடு விதித்து வருத்தங்களிலிருந்து அவர்களை தப்பிக்க வைக்கலாம். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆள் தலைமை பெற்று ஒரு ஆள் வருத்தங்கள் இருக்கின்றால் அது கொஞ்ச நேரம் கதையை திறந்து மூடி வெட்டலாம், அல்லது கொஞ்சம் விருந்து போட்டு வெட்டலாம். அவருக்கு நோய் வரும், ஆகவே நாங்கள் நேர கட்டுப்பாடு வைக்கின்றோம், கால் வருத்தங்கள் எல்லாம் வரும் என்றெல்லாம் சொல்வது அது வேறு விஷயம். இது ஒரு பிஸ்னஸ் தான். எப்படி சொன்னால் தலைமையர் வெட்டுவதும் ஒரு பிஸ்னஸ் தான், கடையும் ஒரு பிஸ்னஸ் தான், ஐஸ்கிரீம் கடையும் ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ ஐஸ்கிரீம் கடைக்கு நாங்கள் சொல்லிடுமா ரியோவை 9 மணிக்கு போட்டுவோம், லிங்கங்கூழ் வார 7 மணிக்கு போட்டு, இல்லை எல்லாரும் 9 மணிக்கு தான் போட்டோம் சட்டம் வைக்கலாது. இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வைக்கலாமா ஞாயிற்றுக்கிழமையில் கூட்டப்பட வேண்டும், எல்லாம் வைக்கலாம். அவன் எந்த காரணங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் போட்டுறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறார்கள். தினம் வடக்கு மாகாண அழகக கூட்டுறவு தொழிற்சங்கமானது கடந்த 30 வருடங்களுக்கு குறையாமல் ஞாயிற்றுக்கிழமையினை விடுமுறையாக கொண்டு செயற்பட்டு வருகின்றது. இந்த சில வாரங்களுக்கு முன்னர் அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே, யாழ் ஊடக மையத்திலே இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே, அதாவது தமிழ் தேசியம் சாராதவர் என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அரசியல் பிரமுகர், அதாவது அகில இலங்கை மக்கள் கட்சி என நினைக்கின்றேன் என்று கூறப்படுகின்ற ஒருவரால் கேட்கப்பட்டிருக்கின்றது, ஏன் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை எடுக்க வேண்டும், வேறு ஒரு தினத்தை அதை மாற்ற முடியாதா என்று கேட்டிருக்கின்றார். அவர் பல விடயங்களை அவரே ஒரு தாழ்வு மனப்பான்மையுடன் அந்த விடயத்தை அங்கு சொல்ல வாரார் என்பதை அந்த காணொலியை பார்ப்பவர்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள முடியும். எனவேதான் நாங்கள் கூறுகின்றோம் என்னென்றால், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது உலகம் பரந்த விடுமுறை தினமாகும். அத்தோடு நாங்கள் பல விடயங்களிலே பலருக்கு முன்னுதாரணமாக செயற்பட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தவிர்ந்த ஒரு நாளில் நாங்கள் விடுமுறை எடுத்தால் எங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்னவாகிறது? எங்களுக்கு குடும்பம் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, அல்லது எங்களுடைய பிள்ளைகள், உதாரணமாக எங்களுடைய பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள், எங்களுடைய மனைவி சகோதரர்கள் அல்லது தாய் தந்தையர் கூடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். கடந்த காலங்களைப் போல அல்லாது இப்பொழுது நாங்கள் பல்வேறுபட்ட தொழிற்புரட்சிகளிலே நாங்கள் முன்னேற்றம் அடைந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் எல்லோரோடும் ஒத்த வகையிலே எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தேவை என்பதை பல இடங்களிலே எங்களிடம் கேட்டுக்கொண்ட பொழுதும் நாங்கள் எங்களினுடைய நியாயப்பாடுகளை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். மற்றது இந்த தினம்தான் விடுமுறை எடுக்க வேண்டும் என்பதை எங்களினுடைய தொழில் சார்ந்த அமைப்புக்கோ அல்லது எங்களுடைய தனிநபர் சுதந்திரத்துக்கோ யாரும் கட்டாயமாக கூற முடியாது என்பதை நான் இந்த வேளையிலே தெளிவாக கூறிக்கொள்வதோடு, தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எங்களுடைய நடைமுறையில் இருக்கும் என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றோம். அந்த குடும்பத்துடன் தங்களுடைய ஃபேமிலி அவர்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் லீவில் நிற்பார்கள். ஆகவே நாங்களும் ஃபேமிலியோடு இருக்கத்தானே வேணும். ஆகவே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பூட்டுகிறோம், எல்லா பொது விடுமுறை இருக்குத்தானே. அரசாங்க பொது விடுமுறை இருக்குது, அது சரி. ஆனால் நீங்கள் சொல்கிற ரீசன் என்ன பொறுத்தமற்றது. ஏனென்றால் குடும்பத்துடன் செலவழிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூட்டுறதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சில பேர் செலவு நடத்துகிறாக்களுடைய மனைவியோ யாரோ ஒரு டாக்டராக இருக்கலாம், அவருக்கு சில ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்காது.
அப்போ அவை என்னென்று சந்திப்பார்கள், என்னென்று வெளிக்கிட்டு போவார்கள். ஆனால் அதை நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டிய தேவை. குடும்பத்துடன் வடிவாக வாழணும், அதெல்லாம் சரிதான். அது அந்தந்த தொழிலாளியும் அந்தந்த முதலாளியும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அதை நீங்கள் சட்டம் போட்டு ஞாயிறு தான் நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு இருக்கணும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் உங்களோட ஒன்றியத்தில் இருப்பவர் எல்லாம் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் முழு பேரும் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். சரி, நான் அவரிடம் இதை கேட்டேன், இதில் இப்படி மீறினா என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சார் அப்படியெல்லாம் பனிஷ் பண்ணோம், அதுகள் செய்கிறது இல்லை, அது செய்யாமல் அவருக்கு சட்ட அந்தஸ்து இல்லை. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் கதைச்சு எல்லாரும் பூட்டுறாங்களானே மச்சான் நீயும் பூட்டேன் ஏன் முரண்படுற அப்படி என்று கதைச்சு அப்படியும் அவர்கள் பூட்ட வச்சிடுவோம். ஏன்னா இது ஒரு வகையில் ஒரு த்ரெட்லிங் என்று நாங்கள் கருதலாம். ஆனால் என்ன பொறுத்தவரையும் சங்கம் இருக்கலாம், நீங்கள் கெட் டுகெதர் நடத்தலாம், இப்படியான விஷயங்களுக்கு எல்லாரும் கதைச்சி பேசி ஒரு விஷயங்களை செய்யலாம். ஆனால் சட்டமாக கொண்டு வந்து, சட்டம் இல்லை அந்தஸ்து இல்லை, உங்களுக்கு கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய இந்த சலூன் ஒன்றியங்களுடைய வேண்டுகோள். அடுத்த விஷயம், இப்போ முந்தைய ஒரு முறை ஒரு ஆளுடன் கதைக்கும் போது சொன்னார், சார் நாங்கள் இப்போ சலூனை முந்தி சொன்ன கதை, இப்போ கிட்டலே சொன்ன கதை இல்லை சார், நாங்கள் முந்தி வீடு வழியவே வேலை செய்யனாங்க, நாங்கள் அவையை தேடி போய் வேலை செய்யனாங்க. இப்போ நாங்கள் முன்னறிவிட்டோம், நாங்கள் ஞாயிறு பூட்டுவோம், நாங்கள் துறக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இங்கே வேலையை செய்யுங்கள். அப்போ பழைய மாதிரி இந்த சாதி கட்டமைப்புக்கு நாங்கள் உடன்படவில்லை, அதுக்காகத்தான் அதுவும் ஒரு காரணம் என்று முந்தையோருக்கா ஒருவர் சொன்னார் செலவு நடத்துகிறவர். அதை விட நல்ல விஷயங்கள், வீடு வழியே போய் வேலை செய்யக்கூடாது, யாரும் ஒரு நோயாளி அப்படி இப்படின்னா போய் செய்வீர்கள்னு நம்புகிறேன். மற்றபடி அடிமை உரிமையாக போய் வீடு வழியை வேலை செய்யக்கூடாது என்ற சங்கத்தின் கட்டுப்பாடுகள் நல்ல சாதி ஒழிப்புக்கு மிக முக்கியமானதுன்னு நான் கருதுகிறேன். சில கட்டுப்பாடுகள் நல்லந்தான், ஆனால் அதை நீங்கள் இறுக்கமாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கட்டாயப்படுத்தார். அப்படி பார்த்தா அந்த தவிசாளர் உங்களை கடையை எடுத்து போடினது சரி என்ற ஒரு நியாயத்துக்கு வர வேண்டி வரவில்லை. ஆனால் அது படுகொலை. அவை இந்த விஷயங்களை நான் செய்யணும் என்று பார்த்துருந்தான். சில விஷயங்கள் நான் காய்ச்சி கொண்டிருக்க பின்னுக்கு போடுவேன், சில விஷயங்கள் அதை நீங்களும் பார்த்து கொள்ளலாம். சில ரிப்பார்ட்டி போட்டும் போடுவேன், இந்த கூட்ட வீடியோக்களை போட வேண்டாம். அவை என்னுடைய வேண்டுகோள் என்னென்றால், இந்த சலூன் சங்கங்களும் கட்டாயப்படுத்தார்கள் உங்களோட மெம்பர்ஸ், நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் ஏன்னா எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்லுவீர்கள், அது உங்களோட விருப்பம். ஆனால் திறந்த பொருளாதாரத்தில் இந்த கட்டாயப்படுத்தி இவ்வளவுதான் கட்டணம், இன்னென்ன நாள் பூட்டப்படும், இன்ன டைமுக்கு துறக்கணும், இன்ன டைமுக்கு பூட்டணும் இதெல்லாம் கட்டாயப்படுத்துவது நல்ல முறை அல்ல. அதே நேரத்தில் இப்போ இந்த பாடசாலை மாணவனை தலைமையர் வெட்ட சொல்லித்தான் அது பூட்டப்பட்டது. நான் கேட்குறேன், அவர் சொல்கிறேன், தவிர்த்து கதைக்கிறேன், கலாச்சாரம் தலைமையர் வெட்டுக்க. நான் ஒரு ஆசிரியர், எனக்கும் என்னுடைய தலையை பாருங்கள், சோட்டா தான் வெட்டியிருப்போம் அன்றிலிருந்து இன்று வரை. அது நல்லந்தான், யார் இல்லைன்னு சொன்னேன். விஷயத்தை இன் பண்ணியிருப்போம் நோமலாக, அது நல்லந்தான். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது சிலோட நான் வெளியில் விட்டுருப்பேன், நோமலாக இன் பண்ணியிருப்போம், தலைமையில் சோட்டா வெட்டியிருப்போம். ஆகவே மாணவர்கள் அப்படி வெட்டுறது நல்லந்தான். அவர் சொல்கிறேன், இது ஒரு கலாச்சாரம், எங்களை கலாச்சாரத்தை சீரழிக்கிறவளையும் நாங்கள் சொல்லுவங்களை எல்லாம் அப்படி வெட்டக்கூடாது, நாங்கள் மூடுவோம், சீல் பண்ணுவோம். என்ன கலாச்சாரம் எனக்கு விளங்கவில்லை. தலைமையில் இல்லாமோட கலாச்சாரம் இருக்கின்றது. அதான் மாணவர்கள் அடக்கொடுக்குமா தலைமை வெட்டுற நல்ல கொஞ்சம் படங்களுக்கு போட்டுட்டார்கள், ஏதாவது நல்ல வடிவான வெட்டு அப்படி வெட்டுறது நல்ல. அதுக்காக கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து இப்படித்தான் வெட்டுங்கொண்டா அதை சொல்கிறது தானே வெட்டும். ஒரு கடை நடத்துறது கஸ்டமருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இயங்குறது தான். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போய் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு ஐஸ்கிரீம்னா நான் சொல்ல போயிடலாம், சலாட் தாங்கோண்டா வைக்க பின்னா சலாட்டோட சேர்த்து ஐஸ்கிரீம் ஆண்டு நாங்கள் சொல்லுவோம், எனக்கு சுகர் இருக்குது, ஐஸ்கிரீம் சலாட் மட்டும் தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் தரத்தானே. அதே மாதிரி சலூனில் வந்து ஒரு மாணவனோ அதனுடைய அப்பாவோ அம்மாவோ வந்து இப்படித்தான் வெட்டுங்கொண்டா சலூனாக்கள் வெட்டத்தானே வேணும். சும்மா சொல்லி பார்க்கலாம், இது வடிவில்லை, ஒரு மாணவனுக்கு அழகு இல்லை. ஆனால் எங்கேயாவது சட்டம் இருக்கா, இப்படித்தான் தலைமையர் மாணவர்களுக்கு வெட்டப்பட வேண்டும், அதாவது ஸ்டைல். ஒரு ஆளுக்கு சரி என்று வர்ற விஷயம் இன்னொரு ஆளுக்கு பிழை என்று வரும்.
ஒரு சலுனர் தான் அனுப்பினார் ஒரு ஆர்டிக்கல் உண்டு. அவர் சொன்னார் அருந்தோபாலன் தலைமை பெற்ற முறை நல்ல இப்படியெல்லாம் இந்த தவிசாளர் செய்தது நல்ல மண்டு எழுதி இருக்கிறதாக அவர் சொன்னார். நான் பார்க்கவில்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தவிசாளர் இப்படி செய்தது சரியா, தலைமையில் கலாச்சாரம் இருக்குன்னு யார் சொன்னார்? நானும் ஆசிரியர்களுடைய நானும் தலைமையில் இப்படி அலங்குலா விட்டுட்டு வாராக்களை எனக்கு பிடிக்கிறேன் சொல்லி பார்க்கணும் நான். ஆனால் வைவோஸ் பண்ணல. ஆனால் சரவணாக்களே அவர்களே முன் வந்து தாங்கள் ஒரு வடிவான முறையில் வெட்ட முயற்சிக்கிறோம் படங்கள் எல்லாம் போடுறேன்னு தான் சொல்கிறாரு. என்னோட படங்களை நல்லா. ஆனால் அதே நீங்கள் திருப்பி அதுக்காகவே செலவுனா கூட்டிடுமா? தலைமையர் வெட்டி மாணவர்களுக்கு நீங்கள் வடிவாக வெட்டி இல்லை அலங்கோலாம் வெட்டி ஆவே செலவுனா போட்டு இது எனக்கு விளங்கவில்லை. இப்போ நான் ஐஸ்கிரீம் கடையில் போய் சலாட் தாங்க ஒன்று இருக்கோம், சலாட் இல்லையேன்னு சொன்னால் நான் கொண்டு கம்ப்ளைண்ட் போட்டால் சுகாதார பிரிவர் கஸ்டமர்கிட்ட சலாட்டை நீ கொடுக்கவில்லை கடையை போட்டு என்று சொல்கிற மாதிரி இல்லை. அல்ல ஒவ்வொரு கடைக்கும் போய் இப்படித்தான் நீங்கள் இன்ன அளவிலான் சாரி விற்க வேண்டும், புடவை கடை இன்ன வடிவிலான் சாரி விற்க வேண்டும் என்றெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடாது. கஸ்டமருக்கு என்ன விருப்பம் அதை செய்வார். மாணவர்கள் சோட்டா வெட்டுவது நல்ல, ஆனால் அதை கலாச்சாரம் என்ற போர்வையில் இப்படி கடையில் எடுத்து மூடி அராஜகம் செய்யாதீர்கள். ஆனால் இப்போ ஒரு என்ன கல்ச்சர் வந்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து முனிசிபல் துப்புரவாக்குற வீடியோ எடுத்து போட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு ஆயத்தப்படுத்துகிற கல்ச்சராக தான் நான் கருதுகிறேன். மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இந்த சர்வனை எழுத்து பூட்டவில்லை என்று நான் கருதுகிறேன். அவை என்னுடைய வீடியோவை எதிர்ப்புகள் வரலாம். என் சலோனாக்களை என்ன விரங்கட கொண்டோலை எல்லாம் விமர்சிக்கிறார். உங்களை செய்ய வேணாம் என்று நான் சொல்லவில்லை, செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த கஷ்டப்பட்டு உழைக்க விரும்புகிற ஒரு சலூன் நடத்துகிற ஒரு ஊழியரை சுயமாக இயங்க விடுவோம். அவர் உழைச்சிட்டு போகட்டும், என்ன பிரச்சனை என்றதான் என்னுடைய கருத்து. ஆகவே மீண்டும் ஒரு கலையிடத்தில் நான் உங்களை சந்திப்பேன்.